கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை வேளையிலே இந்த புனித வெள்ளி நாளிலே உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அடியானையும் மறைத்து பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பிரசங்கம் பண்ண இருக்கிற தேவ வார்த்தை ஒளிபெருக்கும் மூலமாக ஆலயத்துக்குள்ளாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு வெளியே கேட்டுக்கொண்டு இருக்கிற இல்லத்திலே தெருவிலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றித்தாருங்க. அது மாத்திரமல்ல, இந்த சேவை செய்தியை முகநூல் மூலமாக பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. யூடியூப்ல பார்க்குற பிள்ளைகளை சிறப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 2025 வருடங்களாக இந்த புனித வெள்ளியை நாம் அனுசரித்து வருகிறோம். இயேசு ஒரு துக்கமான நாள் என்று எல்லாரும் நினைக்கிறீங்க. அப்படி அல்ல, இது ஒரு உன்னதமான நாள். உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கும்படியாக இயேசு தன்னைத்தானே ஏகபலியாக சிலுவிலே ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்த நோக்கம், ஆதாம் செய்த பாவம் நம்முடைய தலைமுறையாக நம்மளை தொடர்ந்து பின்பற்றி வந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதிலிருந்து மனிதனை மீட்டுக் கொள்ளும்படியாக எரேமியா 33:3 சொல்லியிருக்குது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இதனாலே உங்களுக்கு அறிவிக்க போகிற காரியம், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பவே சொல்லியிருக்கு. ஏசாயின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதை தெரியும். 53 இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். பார்த்தீங்களா? ஜனத்தின் கடைசியில் சொல்லியிருக்கு, ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டாரு? வாதிக்கப்பட்டார். இயேசு உனக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்படுவார் என்று சொல்லி அந்த நாளிலே சொல்லப்பட்டிருக்கு. வாதிக்கப்படுவார், பாடுபடுவார், இரத்தம் சிந்துவார் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கு. தானியேல் புத்தகத்துல கூட அதில் சொல்லியிருக்கு பாருங்க. 9:26 வாசித்தீங்கன்னா அதில் தெரியும். தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. அவர் அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல. ஆனாலும் அவருக்காக அல்ல. நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. 9:26. ஆகையினால அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லா காரியத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை செய்து முடிப்பார் என்று மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எதற்காக? உலகத்தில் இருக்கிற அனைத்து படைப்புகளுக்காக, இயற்கைக்காக என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசி பார்க்கிறோம். வாசிங்க. தானியேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். 12:7 நினைக்கிறேன். வாசிங்க. அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலங்களும் கரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போது இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறார், எப்பொழுதுமே ஜீவித்திருக்கிறார் என்று ஆணையம் கேட்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆதியும் அந்தமும் தொடக்கமாக இருக்கிறார். ஆல்பாவும்
ஒமேகாவுமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லி. ஏசாயா 53:6 10 பார்த்தோம்னா மிக தெளிவாக சொல்லி இருக்குது. வாசிங்க. ஏசாயா 53:6-10 ஆகிய 2 வசனங்களை வாசிங்களேன். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்தோம். அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரும் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் நம்முடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவருடைய அக்கிரமம் எல்லாவற்றையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கர்த்தரும் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை, எல்லாருடைய நீ செய்யற அநியாயம், கஷ்டம், துன்பம், வேதனை, அவமானம், நிந்தை என்னென்னலாம் ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சாலும் அதெல்லாம் அவர் மேல விழப்படும்படியாக அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த சிலுவையில ஏற்றுக்கொண்டார். 10வது அதிகாரத்துல வாசிப்பார். கர்த்தரும் அவரை நோக்கி சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். என்ன படுத்தினார்? பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாடுகளுக்கு உட்படுத்தினார். நல்லா கவனிங்க. கர்த்தரோ சுத்தமாகி அவரையே பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் ஏற்றுக்கொண்டார். நோருக்கு சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய ஆத்மா குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தம சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். தேவன் இல்லாம, இயேசு இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சித்தம் என்னவோ அதை இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். அல்லையா? அன்பான தேவ பிள்ளைகளே, வேதவசனம் தெளிவா சொல்ல அப்போஸ்தலர் புத்தகத்துல சொல்லியிருக்கு பாருங்க. 22ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்துல 2:23 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயிக்கிற ஆலோசனையின்படியும் அவருடைய முன் அறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து, பாத்தீங்களா? யாரு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்த அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்வீர்கள். சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்வீர்கள். அல்லையா? அக்கிரமக்காரன் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒப்பு கொடுக்கணும்னு சுத்தமா. அல்லையா? இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. வேதம் சொல்லிருக்கு. தேவ நியமனம் அதான் எல்லாமே. அதனால தேவன் நியமிச்சு வச்சிருக்கிறார். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும், பாடுபட வேண்டும் என்று தேவன் இயேசுவை நியமித்திருக்கிறார். பிதாவே இயேசுவாக அவதரித்து எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. இன்றைய நாள்ல அநேக இடங்களில் சிலுவை குறித்த உபதேசத்தை கேட்பதற்கு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்குமா? இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருக்க நேரம் நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை என்ன செய்யறாரு, என்ன செய்யணும் என்பதை மாத்திரம் தான் கேட்கணும். சும்மா நம்ம பேருக்கு ஆலயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லையா? உண்மைதானே? அது என்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சபை மக்களாக நீங்களாக இருந்தாலும் சரி, முழுமையாக உங்களை என்ன சொல்லியிருக்கோம்? பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். அதே இதில் சொல்லிட்டு பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23 வாசி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லி 1 கொரிந்தியர் புத்தகம் 23வது அதிகாரத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23 18 வாசி. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். யாரு? நான் தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். இந்த நாள்ல யாரை பிரசங்கிக்கிறேன்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறேன். அவரை பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க காது கொடுத்து கேட்கணும். அதுதான் வந்திருக்கீங்க. கேட்கறதுக்கான வந்திருக்கீங்க. அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். ஆமென். நீங்களாம் புறஜாதி மக்கள். இங்க யாரும் யூதரும் இல்லை, கிரேக்கரும் இல்லை. அதனால காதை கொடுத்து சொல்லுங்க. 1,44,000 பேர், 1,00,000 எத்தனை ஆயிரம் பேருக்கு முத்திரை பிடிக்கப்பட்டது யூதருக்கு? அல்லையா? யாரும் சொல்ல முடியுமா? 1,40,000
40,000 பேர் போக முடியும். மற்ற யூதரெல்லாம் போக முடியாது. நீங்களாம் புறஜாதி மக்கள், அதனால பரலோகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. போக முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டது உண்மைமா அவரையே அன்றி வேற யாருமே இல்லை. உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இந்த தெய்வத்தை அறியக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இயேசுதான் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். வேற ஏதாவது யாராவது நீங்க கேட்குறீங்களா? அழைக்கப்பட்டிருக்காரு இல்லையா? உண்மையான தேவ பிள்ளையில ஒரு நேரம் வெள்ளிக்கிழமை உபவாசம் வச்சுட்டு வந்து ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க முடியாது. அல்லேலூயா. காத்திருக்க முடியல. கைகால வச்சுக்கிட்டு நம்ம ஒழுக்கமா ஆண்டவர் சமூகத்துல பயபக்தியோட அமர்ந்திருக்கிறது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் ஃபார் வேதம் சொல்லுது. கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டவே இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறிந்திருக்கிறது. அவரால் இந்த உலகம் சிலுவையில் அறிந்திருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறிந்திருக்கிறேன். நானும் உலகத்துல சிலுவையில் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலுமே சிலுவையில் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த நாளில் அன்பான தேவ பிள்ளை கிறிஸ்துவராக இருக்க நீங்க எல்லாமே சிலுவையில அடிக்கப்பட்டிருக்கிறீங்க. பார்த்தீங்களா? நான் சொல்ல வேதம் உலகத்தில் இருக்கிற இங்க இருக்கிற மேக்லின், இங்க இருக்கிற மிருதலா, மோசஸ் மற்றும் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் பெரிய பிள்ளைகளாக எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறீங்க? சிலுவையில அறையுண்டப்பட்டிருக்கிறீங்க. ஒரு ஆசீர்வாதம். உன்னுடைய பாவம், நீ செய்த பாவத்தை, அறிந்தும் அறியாமல் செய்த பாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையுண்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால மிகவும் கவனமா இருக்கும். மார்க் புத்தகம் 10:45 சொல்லு. வாசிங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 45வது வசனம். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். பார்த்தீங்களா? தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். ஊழியம் கொள்ளும்படியாக வரவில்லை, ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கிறார். இப்ப நான் என்னதுக்கு வந்திருக்கிறேன்? இங்க ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். ஊழியம் கொள்ளும்படியாக வரவில்லை. இயேசு ஊழியம் செய்யும்படியாக வந்தார். அவருடைய சீஷராகிய நான் ஊழியம் செய்வதற்கு தான் இங்கே வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கும்படியாக. இயேசு எதற்காக வந்தார், என்ன செய்தார் என்பதை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக, சுவிசேஷத்தை செய்யும்படியாக, உங்களை நல்வழிப்படுத்தும்படியாக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். உங்களையும் அறிந்திருக்கிறார். என்னை தெரிந்திருக்கிறார், உங்களை அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் வசனத்தை வாசிங்க. ஊழியம் கொள்ளும்படியாக வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்து என்ன செய்யறார் பாருங்க. என்ன மார்க் 10:45. இப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக. அதை நல்லா கவனிச்சீங்களா? ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்றார். அதனாலதான் என்னை கொடுத்திருக்கார் ஜீவனை. உங்களெல்லாம் மீட்டு எடுக்கும்படியாக, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, அப்புறம் கோபத்திலிருந்து, என்னென்ன ஒன்ற பாவ பழக்கம் இருக்கோ அதுல இருந்து எல்லாவற்றையும் மீட்கும்படியாக சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கணும். நல்லது தானே? இல்லையா?
ஆமென் சொல்லுங்க. இல்ல அல்லேலூயா சொல்லுங்க. எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய 2 வசனங்களை வாசிங்க. 14-15. எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய 2 வசனங்களை வாசிப்போம். அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் பார்த்தீங்களா? நீ இன்னைக்கு மாம்சத்துக்கு இரத்தத்தை உடையவர்களாய் இருந்ததை போல அவரும் இயேசுவும் அதே மாதிரி மனுஷனா தான் வந்தார் இந்த உலகத்துல. கன்னிமரியினுடைய வயிற்றிலே அவர் மனிதனாக பிறந்து தெய்வம் மனிதனாக அவதரித்து அவர் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராக தான் இருந்தார். அவர் அடிக்கும் போது உன்னை கிள்ளுனா வலிக்குது, உன்னை அடிச்சா வலிக்குது, விளக்க மாட்ட கொண்டு சாக்குனா வலிக்குது. வலிக்குமா வலிக்காதா? அதே மாதிரிதான் என்ன செய்வார்? இயேசுக்கும் வலிச்சிருக்கு. ஏன்னா அவர் ரத்தமும் மாமிசமா இருந்தார். எல்லா வேதனையும் எல்லா துன்பத்தையும் உனக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். ஒரு சின்ன முள்ளு நம்ம காலில் குத்திடுச்சுன்னா எவ்வளவு வேதனைப்படுறோம். ஆனா அதே முள்ள இயேசு கிறிஸ்துடைய தலையில வச்சு ஒரு கட்டையில சத்துன்னு அடிச்சோடனே என்ன செஞ்சிருச்சு? அந்த முள்ளு தலைவலியா குத்தி பிடுங்கி கண்ணு வழியா வருது. எவ்வளவு வேதனை இருக்கும் பாரு. இந்த வேதனையெல்லாம் தாங்கி கொண்டார். எத்தனையோ பவுண்டு சிலுவை, கனமான சிலுவையை சுமந்தார். ஒவ்வொரு நேரமும் கீழே விழுகும் போது சவுக்குனால அடிச்சாங்க, ரத்தம் சிந்தப்பட்டது. ஆமென் அல்லேலூயா. பிரைஸ் ஃபாதர். ஆனா அதை நம்ம உணரவே மாட்டேங்கிறோம். நம்ம வாட்டுக்கு தான் இருப்போம், இஷ்டத்துக்கு தெரியும், இஷ்டத்துக்கு செய்வோம். அல்லேலூயா. எங்க போக போறீங்கன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. பாதாளத்துக்கு போறோமா பரலோகத்துக்கு போவோமா நம்ம யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு தருணம் கொடுக்கப்படுகிறது, வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. பொய் பேசாத, திருடாத, களவு செய்யாத, அம்மாவை எதிர்த்து பேசாத, கிட்ட வார்த்தை பேசாத. ஆமென் அல்லேலூயா. வேதத்தை வாசிங்க. 15ஆம் வசனத்தை வாசிங்க. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அடிமைத்தனத்துக்குள்ள இருக்க எல்லாத்தையும் விடுதலை பண்ணும்படியாக இயேசு வந்தார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லி, திருடன் திருடவும் கொல்லவுமே வருகிறான், நானும் ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அதெல்லாம் என்ன நீங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்த நிமிஷம் நான் அம்மா கிட்ட எடுத்து பேசுவேன், நீ வா போன்னு பேசுவேன். அம்மாவை மதிக்க மாட்டேன், அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியுதோ அதைத்தான் செய்வேன். அல்லேலூயா. அப்படித்தானே? அல்லேலூயா. யாரெல்லாம் அம்மாவுக்கு கீழ்ப்படியானுடைய வசனம் இருக்குது. எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. நதியின் காகங்கள் புடுங்கி கழுகின் குஞ்சுகள் தின்னுமா. எதை? கண்களை. தாய் தகப்பன கிழிப்பதானுடைய கண்களை நதியின் காகங்கள் புடுங்கி கழுகின் குஞ்சுகள் தின்னும். அப்புறம் குருடனா தான் இருக்கணும். கண் இருந்து இன்னைக்கு குருடனா தானே இருக்கிறோம். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய வேதவசனம் சொல்லு. சங்கீத புத்தகம், நான் நம்பினவனும் என் அப்பன் புசித்தவனுமாகிய மனுஷன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். யோவான் 13:18 வாசிக்கும். யோவான் 13:18 2 வசனங்கள் வாசிக்கும். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசுகிறேன். நான் மாமிசத்திலே பிழைத்திருப்பது எனக்காக தம்மை தாமே கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றியான விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் அடிக்கடி வாரந்தோறும் இந்த பிரசங்கத்தில் உங்களுக்கு சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா, 2:20 தான் உன் வாழ்க்கையில என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். அதிகமாக வேதத்தை வாசித்தாலும் 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் தியானிக்கணும். அப்போஸ்தலர் புத்தகம் 1:16 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:16. அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சகோதரரை இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. நிறைவேற வேண்டியது இன்னைக்கு நிறைவேறிச்சு. இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக. ஆமென். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான் இயேசுவை. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த நாளிலே இயேசுவை காட்டி கொடுத்திருக்கிறேன். இயேசு யார்? இயேசு எதற்காக வந்தார்? இயேசு என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இறுதியாக நாம் வாசிக்கக்கூடிய காரியம் 1 பேர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11-12 ஆகிய 2 வசனங்களை வாசிங்க. 1 பேர் புத்தகம் 1ஆம் அதிகாரம்
11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் ஆகிய 2 வசனங்களை வாசிப்போம். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதை அந்த காலத்தின் விசேஷம் என்ன என்பதையும் ஆராய்ந்தார்கள். எங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குமாரன் கொடுக்கப்படுவார், வரும், அவர் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய போவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே கிறிஸ்துவின் மரணங்களை குறித்து தியானித்து வந்தோம். தேவ ஞானம், அவரது ஆழ்மைத்தன்மையோட பிரிக்க முடியாத தொடர்புடைய காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே வேதாகமத்தினுடைய முக்கிய செய்தியாக இந்த நாளில் நாங்கள் பார்த்த காரியங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை மாற்றித்தாருங்க. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த புனித வழியின்றி கூடி இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், என் பாவங்களை கழுவினார் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்கிறோம். ஆனால் சற்று நாட்கள் பின்பாக நாங்கள் மறுபடியும் பாவத்தில் விழுந்து விசுவாசின் பிடியில் சிக்கிவிடுகிறோம். அப்படி இனி இராதபடி பயபக்தியோடு வைராக்கியத்தோடு எங்களுடைய விசுவாசிகள் இயேசுக்காக எழுந்து பிரகாசிக்கும்படியாக ஒளியாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இந்த வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாய் மாற்றிக் போடுங்க. அடியானுக்காய் சோத்திரம், வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் சோத்திரம், வரதவன பிள்ளைகளுக்காய் சோத்திரம். சபையை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொள்கிறோம். மீதியான விளக்கங்களுமாய் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய ஆளுகை எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இன்பநாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் சொல்லுத்தாப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாக்கியம் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய என்னுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்பும் இப்பொழுதும் சதா கலந்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.